ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ஸ்டடி பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே பியூர்லி உங்களோட எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் குடுக்கிறது கிடையாது. வியூவர்ஸ் நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் நானும் என்னோட சேனலோ பொறுப்பாக மாட்டோம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கி. வியூவர்ஸ் ஆகிய நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ்ல ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி நீங்க டெசிஷன் எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், சார்ட் பேட்டர்ன்ஸ், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் டேட்டா, இம்ப்ளாய்ட் ஆல்டர்னேட்டிவ், ஆப்ஷன் செயின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாம ஜஸ்ட் பியூரான லாஜிக் அண்ட் தென் மேத்தமேட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டை எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஒரு ட்ரேடரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல இருந்து ஸ்டடி அப்படிங்கிறது பண்ணிக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மண்டே 17th ஆகஸ்ட் அன்னைக்கு நம்மளோட கான்செப்ட்ல மார்க்கெட் எப்படி ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 24,343 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன். 24,358 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஹை. 24,343 திஸ் இஸ் ஓப்பன். 24,357 திஸ் இஸ் இன்ட்ராடே ஹை. ஸோ இந்த 2 லெவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 லெவல வச்சு நம்ம ஐவி லெவல் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஐவி லெவல் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்மளோட சேனல ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைக் மைனஸ் ஸ்பாட் அப்படிங்கிறது தான் நமக்கு ஐவி லெவல் அப்படின்ட்டு. ஐவி லெவல் அப்படிங்கிறது நம்ம இந்த லெவல்ல இருந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல எடுக்கக்கூடிய லெவல் கிடையாது. ஐவி லெவல் அப்படிங்கிறது இந்த லெவல்ல இருந்து ஏடிஎம் அண்ட் தென் ஐடிஎம் ஸ்ட்ரைக்ஸ்ல நம்ம எடுக்கக்கூடிய லெவல். ஸோ இந்த லெவல்ல இருந்து ஏடிஎம் அண்ட் தென் ஐடிஎம் கால் ஆப்ஷன் பிரீமியம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 24,300 கால் அப்படிங்கிறது ஏடிஎம். ஸோ 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஐடிஎம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏடிஎம்ல நம்ம கால்குலேட் பண்றோம். 24,300 மைனஸ் 24,343 அப்படிங்கிறது. ஸோ நமக்கு 43 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. அதே மாதிரி 24,357 மைனஸ் 24,300 57 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. ஸோ 43 அண்ட் தென் 57 அப்படிங்கிறத நான் 24,300 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நான் டிரா பண்ணிக்கிறேன். ஏடிஎம் கால் ஆப்ஷன் பிரீமியம்ல. நமக்கு இந்த 24,300 ஏடிஎம் கால் ஆப்ஷன் பிரீமியம்ல இந்த 43 அண்ட் தென் 57 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு மேத்தமேட்டிக்கலா வந்திருக்கக்கூடிய லெவல். ஸோ இந்த லெவல்ல மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டடி அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ மண்டே 17th 24,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் 43 அண்ட் தென் 57 அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம டிரா பண்றோம். 43 அண்ட் தென் 57 அப்படிங்கிற ஒரு லெவல். அப்போ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மேஜரா எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த பார்ப்போம். ஸோ அந்த விஷயத்த பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நம்ம லாஜிக்கா ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது எடுக்கவே முடியும். புரியுதுங்களா? நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் குடுக்கறது கிடையாது. நான் குடுக்கறது ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. ஸோ அப்போ இந்த 57 அப்படிங்கிற ஒரு லெவல்ல பாருங்க, மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே நம்மளோட கான்செப்ட் வந்து பை அட் லோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். பை அட் லோ, செல் அட் ஹை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். புரியுதுங்களா? ஸோ அப்போ லோ பிரைஸ்ல இந்த 57 அப்படிங்கிற ஒரு லெவல் இன்ட்ராடே ஹைய பேஸ் பண்ணி எடுத்தோம். இந்த 43 அப்படிங்கிற ஒரு லெவல் இன்னையோட ஓப்பன பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். மண்டே 17th ஓப்பன பேஸ் பண்ணி. ஸோ அப்போ ஒரு 6 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் நமக்கு எஸ்எல். நமக்கு ரிஸ்க் டூ ரிவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1:10 அப்படிங்கிற மாரி நமக்கு போயிருக்காங்க. 24,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் 57க்கு கீழ சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட் 24,357க்கு வரவே வராது அப்படின்னு அர்த்தம். 24,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் 57க்கு கீழ போயிட்டு 57க்கு மேல போனாங்கன்னா, இந்த 57 அப்படிங்கிறது நமக்கு வேல்யூவா அந்த மார்க்கெட்ல கிடைச்சனால நம்ம அந்த 57 அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ 24,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 57க்கு கீழ போனாங்கன்னா, ஸ்பாட் சார்ட் 24,357க்கு போகாது அப்படின்னு அர்த்தம். அதே மாரி 24,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஒன்ஸ் 55 தாண்டி சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா, மார்க்கெட் 24,357க்கு போறக்குண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு. 57க்கு கீழ 300 கால் ஆப்ஷன் பிரீமியம் நின்னாங்க அப்படின்னா, ஸ்பாட் இங்க போறக்குண்டான வாய்ப்பே கிடையாது. அதே 57க்கு மேல 24,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் நின்னா,
ஸ்பாட் அங்க போறக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. புரியுதுங்களா? அந்த சான்சஸின் அடிப்படையில இந்த இடத்துல நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனோ நீங்க பார்த்து ஸ்டடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஸ்பாட் சார்ட் எங்க போகணும்? 24,357 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ ஸ்பாட் சார்ட்டும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்றதுக்கு உண்டான பியூட்டியே. இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த விஷயத்த நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஏன் சைடுவே போடுது அப்படிங்கிறத உங்களால ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில நீங்க வந்து ஸ்டடி அப்படிங்கிறது பண்ண முடியும். அப்ப மார்க்கெட் வந்து மண்டே 17த் அன்னைக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங் ஆர் வாலட்டிலிட்டி நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங் ஆர் வாலட்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைடுவே அப்படிங்கிறது போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சைடுவே போடுது அப்படின்னா, நம்ம லாஜிக்கா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்க நமக்கு ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் எபோவ் போயிட்டாங்க. அப்போ ஸ்பாட் சார்ட் ஓப்பன் எபோவ் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, நான் இது எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா மட்டும்தான், சைட்வே மார்க்கெட்ல நீங்க தப்பிக்க முடியும். இந்த விஷயம் தெரியல அப்படின்னா, சைட்வே மார்க்கெட்ல தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் வந்து ஓப்பன் எபோவ் ட்ரேட் ஆகணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியமும் ஓப்பன் எபோவ் ட்ரேட் ஆகணும். புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஓப்பன் பிலோ ட்ரேட் ஆகணும். இதுதான் வந்து லாஜிக். நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் வந்து ஓப்பன் பிலோ சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பன் பிலோ சஸ்டெயின் ஆகணும். புட் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பன் எபோவ் சஸ்டெயின் ஆகணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான லாஜிக். இத நம்ம மார்க்கெட் ஓப்பனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். 1 மணிக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் தொட்டுட்டாங்க. ஓப்பன தொடும்போது 24,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க ஓப்பனுக்கு கீழ தான் இருக்காங்க. அப்போ ஸ்பாட் சார்ட் மட்டும் தான் நமக்கு ஓப்பன் எபோவ் அப்படிங்கிறது போயிருக்காங்க. ஆனா, இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பன் எபோவ் போகல. ஸோ ஸ்பாட் சார்ட் வந்து எனக்கு ஓப்பன் பிலோ வந்திருக்காங்க. அப்போ ஓப்பன் பிலோ சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஓப்பன் எபோவ் ட்ரேட் ஆகணும். 24,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்ல 24,400 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரெக்கார்டிங் வீடியோஸ் அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்க. டீடைல்ஸ் என்ன ஏதுங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறத ஆயிக்கோங்க. டெய்லி பிஃபோர் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட்டான கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நம்ம அப்டேட் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 24,400 புட் ஆப்ஷன் பிரீமியம். 1 மணிக்கு 24,400 புட் ஆப்ஷன் பிரீமியமும் ஓப்பன் பிலோ இருக்காங்க. 24,300 கால் ஆப்ஷன் பிரீமியமும் ஓப்பன் பிலோ இருக்காங்க. அப்ப பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்பாட் மட்டும் தான் ஓப்பன் அபோவ் போயிருக்கான். காலும் ஓப்பன் பிலோ, புட்டும் ஓப்பன் பிலோ. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முரண்பாடான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த மாரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே, அங்க மார்க்கெட்ல சைட்வேஸ் போடுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதே மாரி ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஓப்பன் பிலோ வந்திருக்காங்க. எத்தன மணிக்குன்னா 1:50க்கு. 1:50க்கு ஸ்பாட் சார்ட் ஓப்பன் பிலோ வராங்க. அப்ப கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஓப்பன் பிலோவே தான் இருக்காங்க. பட் 1:50க்கு புட் ஆப்ஷன் பிரீமியமும் ஓப்பன் பிலோ தான் இருக்காங்க. அப்ப கால் அண்ட் புட் 2மே ஓப்பனுக்கு கீழ இருந்தாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேக்குள்ள போறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம உன்னிப்பா பார்த்து கவனிச்சு லாஜிக்கா ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்மளால ஓரளவுக்கு பிரெடிக்ட் அப்படிங்கிறது பண்ணவே முடியும். இப்ப இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ப்ரோ, நீங்க ட்ரெண்டிங்கான மார்க்கெட்ட மட்டும் போட்டு ட்ரெண்டிங் ஆன மாரி காட்டிட்டு, அதுக்கப்புறம் சைட்வேஸ் ஆன இடத்துல சைட்வேஸ் ஆன மாரி காட்டுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. லாஜிக்கா நம்ம மார்க்கெட்ல நீங்க எந்த சார்ட்ட எடுத்து வச்சு இந்த லாஜிக் நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும், கால் அண்ட் புட் ஆப்ஷன் பிரீமியம் ஆப்போசிட் ரியாக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் மார்க்கெட் வாலட்டிலிட்டியோ இல்ல ட்ரெண்டிங்கோ ஆறக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். நான் இப்ப காட்டுறேன் பாருங்க வேற சார்ட். ஸோ இதுக்கு அடுத்த நாள் டியூஸ்டே மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட்டான சைட்வேஸ்ல இருந்திருக்கு. ஸோ இந்த சைட்வேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 வந்து ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் எபோவ் அப்படின்னு நமக்கு ட்ரேட் ஆயிருக்காங்க. அப்போ இவங்க ஓப்பன் எபோவ் ப்ரீவியஸ் டே லோ எபோவ் அப்படின்னு நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியமும் நமக்கு எப்படி இருக்கணும்? ஓப்பன் எபோவ் அண்ட் தென் லோ எபோவ் அப்படின்னு இருக்கணும். கால் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பன் எபோவ் லோ பிலோ அப்படின்னு இருந்தா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது நார்மலான லாஜிக் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ 24,200 கால் நான் எடுத்துக்கிறேன்.
24,200 கால் நான் எடுத்துக்கிறேன். 200 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல எஸ்டர்டே லோ வேல்யூவை நான் மார்க் பண்றேன். 200 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பன் எபோவ் லோ எபோவ் ட்ரேட் ஆகுறாங்களா? இல்ல ஓப்பன் பிலோ லோ பிலோ ட்ரேட் ஆகுறாங்களா? அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பன் பிலோ லோ பிலோ ட்ரேட் ஆகுறாங்க. அப்போ ஸ்பாட் சார்ட்னால ஓப்பன் எபோவ் லோ எபோவ் நிக்கிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது கம்மி. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு 24,250 புட் ஆப்ஷன் பிரீமியம் அல்லது 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் அல்லது 24,200 புட் 24,200 கால் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது 24,200 புட்டை எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டோட எஸ்டர்டே லோ வந்து 24,227 அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு. எஸ்டர்டே லோவுக்கு கீழேயே ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு இன்ட்ராடே லோ அப்படின்னு நமக்கு வச்சிருக்காங்க. இந்த இன்ட்ராடே லோ அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இந்த இன்ட்ராடே லோ வந்து 24,211 அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஸோ 24,200க்கு கீழே மார்க்கெட் நின்னாங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஃபர்தரா மார்க்கெட் வந்து டவுன் சைடு போறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 24,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் நான் எடுக்கிறேன். 24,200 புட் ஆப்ஷன் பிரீமியம். 24,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் மார்க்கெட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேல சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகணும். இங்க பாருங்க 24,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு மேல ஒரு சிங்கிள் கேண்டில் கூட நமக்கு க்ளோஸ் ஆகல. அப்போ ஸ்பாட் சார்ட் மட்டும்தான் நமக்கு லோவுக்கு கீழே இருக்காங்க. கால் ஆப்ஷன் பிரீமியமும் லோவுக்கு கீழே இருக்காங்க. புட் ஆப்ஷன் பிரீமியமும் ஹைக்கு கீழே இருக்காங்க. இங்க எங்க நமக்கு கால் லோவுக்கு கீழே இருந்தா புட் ஹைக்கு மேல இருக்கணும். இதுதான் கால் அண்ட் புட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்படி ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஆகாது, ட்ரெண்டிங்கும் ஆகாது, ஒரு சைட்வேஸ்க்குள்ள தான் போகும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க லாஜிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட ரெக்கார்டிங் வீடியோஸ் ஆர் ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்காத ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பத்தி நிறைய விஷயங்கள் என்னோட நாலேஜுக்கு உட்பட்டதை நான் உங்ககிட்ட கன்வே அப்படிங்கிறது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ நேத்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் மேத்தமேட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம உள்ள கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? இப்போ சிம்பிள். இவங்க ஸ்பாட் சார்ட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேல போகணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து லோ கீழே வரணும். கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஹை அபவ் போகணும். ஸோ 21ஆம் தேதி மார்க்கெட்டை ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க மேத்தமேட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க அதில் சர்வே அப்படிங்கிறதே பண்ண முடியும். 24,200 கால் நான் எடுத்துக்கிறேன். 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸே தாண்டல. ஓகேங்களா? 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 21ஆம் தேதி ப்ரீவியஸ் க்ளோஸே தாண்டல. ஆனா ஸ்பாட் சார்ட் வந்து ஹையா போய் டச் ஆயிருக்காங்க. அப்போ நமக்கு இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸே தாண்டல அப்படிங்கும்போது இவங்க எப்படி இந்த ஹைக்கு போவாங்க? அப்போ நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் வரலாம். ப்ரோ இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டுவாங்களா இல்லையா தான் நம்ம படிக்க வரோம். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் தாண்டினதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க தாண்டிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டணும் அப்படின்னா என்ன ஹை வச்சிருக்காங்க? 24,265. ஸோ நம்ம 275 பிரேக் ஈவனா வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம 350 புட் எடுக்கலாம். 24,200 கால் அண்ட் தென் 24,350 புட். 350 புட் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க லோவுக்கு கீழேயே போகல. அண்ட் தென் 350 புட் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பனுக்கு கீழேயும் போகல. புரியுதுங்களா? அப்போ புட் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பனுக்கு கீழே போகல அப்படிங்கும்போது ஸ்பாட் சார்ட்னால ஓப்பன் எபவ் போறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பிரீமியம் லோவுக்கு கீழே போகல அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து ஹையா போய் டச் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அப்போ மார்க்கெட் இங்க என்ன தோணுது அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து ஹையை டச் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்பாட் ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகணும்னா புட்டு வந்து லோவுக்கு கீழே வரணும். புரியுதுங்களா? புட்டு வந்து லோவுக்கு கீழே வரணும். புட் லோவுக்கு கீழே வந்திருக்காங்களா? வரல. அதே மாதிரி ஸ்பாட் சார்ட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே
அதாவது ஸ்பாட் சார்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ வரணும் அப்படின்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் எபோவ் போகணும். கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ வரணும். புரியுதுங்களா? ஆனா, இங்க நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. காலும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ, புட் ஆப்ஷன் பிரீமியமும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ. அப்ப இது மார்க்கெட்ல ஒரு சைட்வேஸா இல்ல வாலட்டாலிட்டியா ட்ரெண்டிங்கா அப்படிங்கிறது நீங்களே டிசிஷன் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? கால் அண்ட் புட் ஆப்ஷன் பிரீமியம் எங்க ஆப்போசிட்டா இருக்காங்க. காலும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ, புட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ. காலும் லோவுக்கு மேல, புட்டும் லோவுக்கு மேல. புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கால் அண்ட் புட் ஆப்போசிட்டே இல்ல அப்படிங்கும்போது மார்க்கெட் எப்படி ஒரு ட்ரெண்டிங்கோ இல்ல வாலட்டாலிட்டியோ ஆக முடியும். ட்ரெண்டிங் ஆர் வாலட்டாலிட்டி ஆகாம ஆப்ஷன் பையர் அங்க நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் நம்ம லாஸஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுவோம். லாஜிக்கலா மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கோ, வாலட்டாலிட்டியோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸின் அடிப்படையில நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான், ஒரு ஆப்ஷன் பையரா மார்க்கெட்ல நம்ம சர்வே அப்படிங்கிறதே ஆக முடியும். புரியுதுங்களா? ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம சர்வே ஆகணும் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி, ஆப்ஷன் செயின் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்ல நம்ம எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. சார்ட்ட பாருங்க, மேத்தமேட்டிக்கலா அனலைசிஸ் பண்ணுங்க, லாஜிக்கா ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸின் அடிப்படையில மார்க்கெட்ல நீங்க சர்வே ஆகறக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஓகே. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ட என்னோட ஓன் கான்செப்ட்ட நீங்க ரெக்கார்டட் வீடியோஸ் மூலியமாவோ, இல்ல ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமாவோ நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்க. கீழ நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் குடுத்திருக்கேன். அத கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறது ஆயிக்கோங்க. நன்றி, வணக்கம்.